அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 2வது நாளில் இறை வழிபாட்டில் நாம் இருந்துவிட்டு இறை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக தற்பொழுது அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் மறுமை நாளில் மனிதனின் நிலை என்னும் தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இன்றளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நமக்கு முன்பாக எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் மரணித்து விட்டார்கள். இப்ப நாம வாழ்கிறோம். இன்னும் சில நாட்களில் நாமும் மரணித்து விடுவோம். நமக்கு அடுத்து ஒரு சமூகத்தார் வருவார்கள், அவர்களும் மரணிப்பார்கள். இது ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்தமாக மரணத்தை அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒவ்வொரு மனிதனாக மரணிப்பதை தாண்டி உலகம் முழுவதும் ஒரு நாளில் அழிக்கப்படும். அதுதான் மறுமை நாள் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த மறுமை நாளை ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அனைவரும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானுடைய ஒரு அம்சம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அழகான தோற்றமுடைய வெண்மையான ஆடை அணிந்த ஒரு மனிதர் நபிகளாரிடத்திலே வந்து தன்னுடைய முட்டுக்கால் நபிகளாருடைய முட்டுக்காலோடு இணைக்கும் வண்ணம் அமர்ந்து நபிகளாரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று சொல்லி இவ்வாறு கேள்விகளை அந்த மனிதர் அடுக்குகிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றாங்க. அதுல ஈமான் என்று கேட்கப்படும் போது அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் நூலில் முதல் செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி. இன்னும் அல்லாஹ்வுடைய அடுத்தா சொல்றாங்க, பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்பது நம்பிக்கை கொள்ளுதல் என்பது அல்லாஹ்வை நம்புதலாகும், வானவர்களை நம்புதலாகும், வேதங்களை நம்புதலாகும், தூதர்களை நம்புதலாகும், மறுமை நாளையும் நம்புதலாகும். அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை இவையாவும் இறைவனின் நாட்டத்தின் பால் நடக்கக்கூடிய விதியாகும். இதை நம்புவதுதான் ஈமான். அப்ப இதை ஒவ்வொரு மனிதரும் இஸ்லாத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்பியாக வேண்டும். நம்ப வேண்டிய கட்டாயமான விஷயங்களில் மறுமை நாளையும் அல்லாஹ்வுடைய தூதர் இணைத்து சொல்றாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இணைத்து சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதன் மறுமையை நம்பினால் மட்டும்தான் தன் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள முடியும், தன் வாழ்வை பண்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப மறுமை என்ற ஒரு நம்பிக்கை இல்லை, மறுமைனா ஒண்ணும் கிடையாது, இந்த உலகத்துல வாழ்ந்தோம் மரணித்து விடுவோம், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா மனிதன் தன் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்வான்? இனி கேட்கறதுக்கு யார் இருக்கா? ஆட்டம் போடுவான், அட்டகாசம் பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான். ஏன்னா சிரிப்பு நாள் என்ற ஒரு நாள் இருக்கு, அதுல அல்லாஹ் என்னை கேட்பான், அதில் எனக்கு சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ தருவான் என்று அந்த பயம் இல்லாத போது மனிதன் தன் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்வான்? தாந்தோன்றித்தனமாக அமைத்துக் கொள்வான். மனம் போன போக்கில் மனோ இச்சையின்படி அமைத்துக் கொள்வான். யார் பேச்சையும் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை, தனக்கு என்ன தோணுதோ அப்படி அமைத்துக் கொள்வான். அப்ப அது போன்ற ஒரு மனிதனுடைய நிலை வந்து விடாமல் இருப்பதற்கு மறுமை நம்பிக்கை என்பது அவசியம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்கள்ல பல விஷயங்களை வலியுறுத்தும் போது மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்று கேட்பாங்க. உங்கள யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் ஒண்ணு பேசினா நல்லதை பேசட்டும். நீ நல்லதை பேசணும் அப்படின்னா உனக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லைன்னா நீ எப்படினாலும் பேசிட்டு போயிருவ. அதே போல விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லும் போது இப்படிதான் கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுமை நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தாதான் நீங்க நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்காது. இப்ப நாம இங்க தொழுகைக்காண்டி வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? எத்தனையோ மக்கள் இந்த ரமலான் மாதங்கள்ல நல்ல முறையில வெளியிடங்களுக்கு பயணம் செய்யறத, வீணான காரியங்கள்ல விளையாட்டான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் நம்ம தூக்கி போட்டு எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? நமக்கே நாம் ஒரு கட்டுப்பாடை போட்டு இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் என்று நாம் எதுக்கு இருக்கிறோம்? மறுமை நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கை இருந்தால்தான் நம்மை சீர்படுத்த முடியும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்கள் கட்டாயம் நம்ப வேண்டிய ஒன்றில் மறுமை நாளை சேர்க்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு அப்படி வலியுறுத்துகிறாங்க. அப்ப மறுமை நாள் என்பது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. சில பேருக்கு சில கேள்வி எழும், மறுமை நாள்ங்கிறது என்ன? மறுமை நாள்ங்கிறது அது உண்மையில இருக்கா? ஏன்னா இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய நாம நம்பிட்டு போயிருவோம். இஸ்லாத்தில் இல்லாதவங்க இதை நம்ப மாட்டாங்க. மறுமைன்னு ஒண்ணு கிடையாது,
அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இதை கேள்வியாக எழுப்புறாங்க. நாங்க மண்ணாகவும் எலும்புகளாகவும் மக்கி போன பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா? இது எப்படி சாத்தியம்? மூத்தாயிட்டோம், இந்த உலகத்துல வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் மூத்தாயிட்டோம், மீண்டும் எப்படி எழுப்பப்படுவோம்? இது எப்படி சாத்தியம்? இன்றைக்கும் நாத்திகர்கள் கேட்கிறாங்க. நிறைய மக்கள் மறுமை நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க. அப்ப இதுக்கு இஸ்லாம் சொல்ற பதில் என்ன தெரியுமா? இதுக்கு முன்பாக உன்னை யாரு படைத்தார்? நீ எந்த ஒரு பொருளாகவும் இல்லாத நிலையில் உன்னை படைத்த அல்லாஹ் மீண்டும் படைக்க ஆற்றல் உள்ளவன் இல்லையா? அல்லாஹ்விற்கு மீண்டும் உன்னை படைப்பதற்கு ஆற்றல் உண்டு. அப்ப அந்த ஒரு படைப்பினுடைய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கும்போது எப்படி மறுமை நாள் இல்லாம இருக்கும்? அப்ப மறுமை நாள் என்பது நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறானா ஆணித்தனமாக சொல்லி காட்டுகிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, மறுமை நாளில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப இதை நாம என்ன செய்ய நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இது தொடர்பா நாம மறுமை நாள் அதுல என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும், அதுல எப்படி இருக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்ன இருக்கும், மறுமை நாள் எப்ப வரும் என்பதைத்தான் நாம் இந்த உரையிலே தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதனுடைய ஆரம்பமாக மறுமை நாளுக்கென்று சில பெயர்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டுள்ளது. மறுமை நாள் என்றால் அதற்கென்று சில பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களையும் அதற்கான அர்த்தங்களையும் நாம் பார்க்கும்போது அதிகமான பெயர்களால் அல்லாஹ் மறுமை நாளை சொல்லி காட்டுகிறான். பல பெயர்களால் அல்லாஹ் என்ன செய்யறானா அந்த மறுமை நாளை வர்ணிக்கிறான். அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது யௌமுத்தீன், நாம் அல்ஹம்து சூரா ஓதுறோமா இல்லையா? மாலிகி யௌமுத்தீன், யௌமுத்தீன் தனித்து சொல்லும் போது யௌமுத்தீன் தீர்ப்பு நாள். தீர்ப்பு நாள்னா என்னது? நீ உலகத்துல எப்படி வாழ்ந்த, நல்ல மனிதனா வாழ்த்தியா, நன்மை செஞ்சியா, தீமை செஞ்சியா என்பதை உனக்கு அந்த நாளில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதனால அதுக்கு அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறானா யௌமுத்தீன், தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல யௌமுல் கியாமா, கியாமானா நிலையான அர்த்தம், நிலையான நாள். உலகம் என்பது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது இல்லாம அழிஞ்சு போயிடும். ஆனா மறுமை நாள் என்பது அப்படி இல்லை, நிலையான நாள், நீடித்து இருக்கும், அதற்கு முடிவே இல்லாத ஒரு நிலை இருக்கும். அதனால அல்லாஹ் அதை சொல்லும் போது யௌமுல் கியாமா என்று சொல்லி காட்டுகிறான், நிலையான நாள். அதே போல இன்னும் சில வசனங்களை சொல்லும் போது யௌமுத் தஜீத், கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். இந்த உலகத்தில் நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதற்கு ஏற்ப உங்களுக்கு கூலி வழங்கக்கூடிய நாள் என்று சொல்லி அல்லாஹ் இப்படி வர்ணிக்கிறான். இது போன்ற பல பேர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாராலும் உதவ முடியாத நாள், அந்த நாளில் எந்த ஒரு உதவியும் யாரும் செய்ய முடியாது. அம்மா வாப்பா சொந்தக்காரவங்க மாமா மச்சான் என்று யாரும் உதவ முடியாத நாள் என்று சொல்லி அப்படியும் அல்லாஹ் அடிக்கிறான். அதே போல அல்லாஹ்வை சந்திக்கும் நாள், ஒன்று திரட்டப்படும் நாள், பல பேர்களை அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த மறுமை நாளை அல்லாஹ் வர்ணிக்கிறான். அப்படி வர்ணிக்கக்கூடிய அந்த நாளை பற்றி ஒரு விவரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் காரியா, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கவனிங்க. 101வது அத்தியாயம் அதை முதல் வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமை நாள் என்று சொல்லிட்டு அந்த நாளுடைய ஒரு நிகழ்வு எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கலாம். அல் காரியத்து மல் காரியா வமா அதுரா கமல் காரியா என்று அப்படியே அல்லாஹ் சொல்லிட்டு அங்க கடைசிக்கு முன்னாடி சில வசனங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அந்நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல் ஆவார்கள். சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள்லாம் என்ன? ஈசலுடைய கும்பலா இருக்கும், எல்லா காலங்களும் இருக்காது. அதுக்குன்னு இருக்கும்போது மழை காலங்களில் பார்க்கும்போது ஈசலுக்கு ஒரு நாள் தான் உயிர். அந்த ஈசலுடைய அப்படியே கூட்டத்தை நம்ம என்ன செய்யலாம்னா செத்து மடிஞ்சு அப்படியே கீழே காணலாம், அப்படியே கிடக்கும், கூட்டம் கூட்டமா கிடக்கும். இதை அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்றான், மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல ஆவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஈசலை பார்த்து நாம எப்படி என்னடா இது இப்படி கிடக்க என்று பார்க்கிறோமா இல்லையா? இது போல் ஒரு நாளில் நாமும் கிடப்போம். அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான், மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல ஆவார்கள், மலைகள் பெயர்க்கப்பட்ட கம்பளிகள் போல ஆகிவிடும். இன்னைக்கு மலை என்பது மிக உயரமானதாக வலிமையானதாக இருக்கிறது. நம்ம மலையை மேல்புறத்தில் பார்க்கிறோம், அதையும் தாண்டி உட்புறத்தில் அதனுடைய வலிமை மிக்க தூண்கள் உண்டு. அந்த மலை அல்லாஹ் என்ன சொல்றான்னா கம்பளிகளாக மாற்றப்பட்டிருக்கும். அது அப்படியே அதனுடைய வெயிட்டை எல்லாம் இழந்து, வெயிட்டை இல்லாம சும்மா ஏதோ ஒரு துணியை போன்று என்ன செய்யுமா இருக்குமா, வெயிட்டை இல்லாத ஒரு பொருளை போல இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு நிலை எப்ப ஏற்படும்? மறுமை நாளில் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி மறுமை நாள்ல பல விஷயங்கள் அல்லாஹ் என்ன வர்ணிக்கிறான். எதுக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு நிலை வர இருக்கு, நீங்க அதுக்கு முன்பாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் அடிப்படை. அல்லாஹ் இது சொல்றது காரணம் என்ன? இவ்வளவு நெருக்கடியான, இவ்வளவு பாதிப்புக்குள்ள ஒரு நாள் வர இருக்கு, அதுக்கு முன்பாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மறுமைக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நாள் எப்ப வரும்? ரசூலுல்லாஹ்ட்ட பல நேரங்களில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, மறுமை நாள் எப்ப, மறுமை நாள் எப்ப என்று சஹாபாக்களும் சரி மற்றவங்களும் சரி கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாள் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் உள்ளது, எப்ப வரும்னு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, எப்ப வருமான்னு தெரியாது. ஆனா வரும், கண்டிப்பா வரும். அதுக்கு சில அடையாளங்கள் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் பல அடையாளங்களை சொல்றாங்க. பெரும் அடையாளங்கள் என்றும் உண்டு, சிறிய அடையாளங்கள் என்றும் உண்டு. சிறிய அடையாளங்கள் நிறைய விஷயங்கள் தற்போது நடந்ததை பார்க்கிறோம். பெரிய அடையாளங்கள் என்று சொன்னால் ஒரு புகை மூட்டம் ஏற்படும்.
ஆரம்பமாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு புகை மூட்டம் என்ன செய்யும்னா ஏற்படும். தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும். தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய ஒரு குழப்பவாதி வருவான். அதே போல பேசக்கூடிய ஒரு அதிசய பிராணி வரும். அதுவும் மறுமையினுடைய நெருக்கத்துல வரும். சூரியன் வந்து மேற்குல உதிக்கும். இப்ப கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குல உதிக்கும். ஈசா நபியுடைய வருகை, யஜூஜ் மஜூஜுடைய வருகை, நிலநடுக்கங்கள், கடைசியாக ஒரு பெரும் நெருப்பு என்ன செய்யும்னா ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டும். அப்ப இந்த நாள், இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் மறுமை நாள். இப்ப நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கு காலம் தூரம் இருக்கு, தூரம் இருக்கு, தூரம் இருக்கு, தூரம் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குங்க. தஜ்ஜால் வரணும், ஈசா நபி வரணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணும், அதே போல யஜூஜ் மஜூஜ் வரணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு காலம் இருக்கு, இப்ப வராது என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் மத்த விஷயங்கள்ல, மத்த வசனங்கள் இதை பத்தி சொல்லும் போது கண் இமைக்கும் நொடியில் அது நடந்துவிடும் என்று சொல்லி காட்டுறான். இந்த அடையாளங்கள்லாம் வந்துருச்சுன்னா கண் இமைக்கும் நொடியில் மறுமை நாள் வந்துவிடும். ஏன்னா அங்க போயிட்டோம்னா ஒன்ஸ் ரிட்டர்ன் வர முடியாது, திரும்பி வர முடியாது. இன்னைக்கு நாம வந்து ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம், அரியரோ அட்டம்ப்ட போட்டு என்ன செய்யலாம், மறு எக்ஸாம் வந்து எழுதலாம். ஆனா மறுமையில அப்படி கிடையாது. ஒன்ஸ் நாம உள்ள போயிட்டோம், மறுமைக்குள்ள நிகழ்ந்துட்டோம் அப்படின்னா, போயிட்டோம் அப்படின்னா திரும்பி வர முடியாது. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? சூரியன் மேற்குல உதித்து விட்டாலே உங்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. சூரியன் உதிக்கிறத பார்க்கும்போது அதிசயத்துல என்னடா இது உண்மையிலேயே இப்ப இருக்கு போல மறுமை நம்பி பாவ மன்னிப்பு கேட்பானா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் உதிக்க துவங்குச்சுன்னா பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. பாவ மன்னிப்புக்கு அப்ப வேலை கிடையாது, முன்னாடியே நாம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்ப இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகு அந்த மறுமை நாள் என்ன செய்யும், ஏற்படும். எவ்வளவு நொடியில் ஏற்படும்னா கண் இமைக்கும் நொடியில. இன்னும் பல வர்ணனைகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு துணியை மடித்து வைக்கக்கூடிய அளவிற்கு என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பல வர்ணனைகளை என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த மறுமை நாள் வந்து நிச்சயமாக இருக்கு என்பதை முதலில் நான் நம்பினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஒரு வழியை நாம் கண்டுபிடித்து அதன்படி செயல்பட முடியும். அப்ப அதை பற்றிய விஷயங்கள் மறுமையில எப்படி எல்லாம் இருக்கும், மறுமை நாள்ல நம்முடைய நிலை, மனிதன் வந்து நல்லவனா இருந்தா எப்படி இருப்பான், கெட்டவனா இருந்தா எப்படி இருப்பான், பாவம் செய்வதிலேயே பல வகை பாவம் இருக்கு, அதுல எப்படி இருப்பான் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நாளாக இருக்கிறோம். அதுல முதன்மையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, மறுமை என்பது கண்டிப்பாக இருக்கு. மறுமை என்பது பொய் அல்ல, மறுமைங்கிறது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. அல்லாஹ் இந்த வசனங்கள் வாயிலாக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அது இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய திருமறை வசனம், அல்லாஹ் வந்து இதை நமக்கு என்ன செய்யறான்னா சொல்லி காட்டுகிறான். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. மறுமை நாளில் எந்த நண்பனும் எந்த நண்பனையும் விசாரிக்க மாட்டான். எந்த நண்பனும் எந்த நண்பனையும் விசாரிக்க மாட்டான். அப்படின்னா என்னது? இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலும் நாம என்ன செய்யறோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா பிறரை சார்ந்து இருந்துருவோம். அதுல முக்கியமா உறவுகள், நண்பர்கள், இவங்களை என்ன செய்வோம், சார்ந்து இருந்துருவோம். அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க, உதவி செய்வாங்க என்று இருந்துருவோம். ஆனா மறுமை நாள் எப்படி இருக்கும்னா, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் யாரையும் விசாரிக்க மாட்டார்கள். குறிப்பாக நண்பர்கள், எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனையும் விசாரிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப யாருடைய துணையும் நமக்கு இருக்காது, தனித்து விடப்படுவோம். பொதுவாக தனியாக இருக்கும்போது ஒரு பயம் வரும். நம்ம ஒரு கூட்டமா இருக்கும்போது, ஒரு குழுவா இருக்கும்போது, பெரும் படையா இருக்கும்போது தைரியமா இருந்துருவோம். கோழையாக இருந்தாலும் கூட அந்த கூட்டத்துல ஒருவராக இருந்து தைரியமாக மாறி விடுவோம். ஆனா மறுமையில தனித்து நிறுத்தப்படுவோம். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கூட இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வோடு நேரடி உரையாடல். இன்னைக்கு நாம வந்து ஒரு அதிகாரிக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு அஞ்சு நிற்போம், பயப்படுவோம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறது அந்த நிலை எப்படி இருக்கும்? அப்ப இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது போன்ற நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த நாளை நாம் அஞ்சி அதற்காக இந்த உலகத்தினுடைய வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள் மற்ற செய்திகளை நாம் தொடர்ந்து அறிவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.